ஹலோ கைஸ், இந்த வீடியோ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்துருக்கிற நியூ அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். போக இனி ஸ்டேட்டஸ் ஆப்ஷனில் நம்ம 2-3 ஃபோட்டோஸ்லாம் வந்து லே அவுட் வந்து க்ரியேட் பண்ணணும்னா இன்னொரு ஆப்புக்கு வந்து போயிட்டு நம்ம லே அவுட் வந்து க்ரியேட் பண்ணி நம்ம ஸ்டேட்டஸ் வந்து வைப்போம். இனி வந்து வாட்ஸ்அப்லேயே அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க லே அவுட் க்ரியேட் பண்ணுற மாதிரி 2-3 ஃபோட்டோஸை இனி மெர்ஜ் பண்ணி வச்சுக்கலாம் ஈஸியாகவே வாட்ஸ்அப்பில். அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் ஆப்ஷன்லேயே இப்போ மேலே உள்ள ஸ்டிக்கர் ஆப்ஷன் வந்து டச் பண்ணிங்கன்னா ஆட் யுவர் ஃபோட்டோஸ், லொக்கேஷன், மியூசிக் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நீங்கள் டச் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கிற முடியும். இன்ஸ்டாகிராமில் ரேஷியோ டிஃப்ரெண்ட்டாக வைப்போம்ல ஃபோட்டோவை சூஸ் பண்ணி, அது மாதிரியும் வச்சுக்கலாம் இனி வாட்ஸ்அப்பில். நெக்ஸ்ட் ஃபாண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து கொடுத்துருப்பாங்களா, அதே மாதிரியும் இங்கே வாட்ஸ்அப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் எக்ஸ்க்ளூடட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, யார் யாருக்கு இந்த ஸ்டேட்டஸ் போகணும் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் வந்து நீங்கள் இங்கேயே எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் போடுற ஸ்டேட்டஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லையும் வந்து ஷோ ஆகணும் அல்லது ஃபேஸ்புக்லேயும் வந்து ஷோ ஆகணும் அப்படின்னா கீழே வந்து எனேபிள் டிசபிள் ஆப்ஷன் வந்து வச்சுருக்காங்க. அதை வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராம் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் போடுற ஸ்டேட்டஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியாகவும் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஆட் பண்ண ஃபோட்டோ வந்து தேவையில்லைன்னா ட்ராக் பண்ணி டெலிட்டும் பண்ணிக்கலாம். Tecnologia!